வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார்களை மூட வேண்டும். கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அதிமுகவினர். ரஜினி நடித்த கூலி படம் அனைத்து திரையரங்குகளிலும் வெளியீடு. ரசிகர்கள் கேக் வெட்டி பட்டாசு வெடித்து உற்சாகத்துடன் கொண்டாட்டம். வேலை வாய்ப்பு மற்றும் சமுதாய நல வளர்ச்சிக்காக 8 மணி நேர தனிநபர் தொடர் வினாடி வினா நிகழ்ச்சி. உலக சாதனை நிகழ்த்திய வித்யாஸ்ரீ வினிதா ரமேஷ். இனி விரிவான நிகழ்வுகள். கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் வகையில் அனுமதியின்றி மியூசிக்கல் ஆட்டம் பாட்டம் கும்மாளத்துடன் நள்ளிரவு வரை நடைபெறும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் கலந்து கொண்டு ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது ஆட்சியர் அலுவலகம் முன்பு போடப்பட்டிருந்த தடுப்பு கட்டைகளை தள்ளி உள்ளே நுழைய முயன்ற அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் எந்த ஒரு அரசு துறையும் அனுமதி இல்லாமல் ரெஸ்டோ பார்களில் டிஜே, ஆபாச நடனம் உட்பட பல்வேறு சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க கலால்துறையும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும், காவல்துறை தனது கடமையை சரியாக செய்யாததால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரெஸ்டோ பாரில் சென்னையை சேர்ந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டார் எனவும், உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக செயல்படுகிறார்கள் என குற்றம் சாட்டினார். சட்டவிரோதமாக செயல்படும் ரெஸ்டோ பார்களின் அனுமதியை உடனடியாக ரத்து செய்து மூட மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் கழக பொதுச் செயலாளரின் அனுமதியை பெற்று மீண்டும் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரியில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் இன்று வெளியான கூலி திரைப்படத்திற்கு ரசிகர்கள் பட்டாசு வெடித்து ஆரவாரமாக உற்சாக வரவேற்பு அளித்தனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி படம் இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் வெளியாகியுள்ளது. திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் திரையரங்கம் முன்பு பட்டாசுகள் வெடித்தும், ரஜினி படத்துக்கு மாலை அணிவித்தும், பால் அபிஷேகம் செய்தும், கேக் வெட்டியும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திரையரங்கினுள் ரஜினியின் முகத்தை காட்டும் போது தியேட்டர் உள்ளே இருந்த ரசிகர்கள் விசில் அடித்தபடியும், பேப்பர்களை கிழித்து தூக்கி எறிந்தபடியும் ஆரவாரத்துடன் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் வழக்கறிஞர் பிரதீஷ் இருதயராஜின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான பிரதீஷ் இருதயராஜ் தனது 49வது பிறந்த நாளை சிறப்புடன் கொண்டாடினார். பிரதீஷ் இருதயராஜ் நண்பர்கள் மற்றும் பிறந்தநாள் விழா குழுவினர் ஏற்பாட்டில் MVR மருத்துவமனை மற்றும் ஈரம் கல்வி மற்றும் கிராமப்புற வளர்ச்சி நிறுவனம் இணைந்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் சைக்கிள் ரிக்ஷா தொழிலாளர்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாம் புதுச்சேரி நீடராஜப்பையர் வீதியில் உள்ள தென்றல் ஹாலில் காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை முன்னாள் MLA பாலாஜி, காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் அணி தலைவர் மருதுபாண்டியன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் ராஜ்பவன் தொகுதியில் தூய்மை பணியை மேற்கொண்டு வருபவர்கள் மற்றும் ரிக்ஷா ஓட்டுநர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது உடலை மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு மருந்து மற்றும் மாத்திரைகளை பெற்று சென்றனர். அதனைத் தொடர்ந்து பகல் 12 மணி அளவில் கேக் வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வாழ்த்த வந்தவர்கள் அனைவரும் தப்பாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் மூலம் வரவேற்கப்பட்டனர். கேக் வெட்டும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் MP, திமுக அவைத் தலைவர் SP சிவகுமார், காங்கிரஸ் கட்சி முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன் மற்றும் ரமா வைத்தியநாதன், விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, டாக்டர் விஜயகுமாரி, முன்னாள் கவுன்சிலர்கள் ராஜலட்சுமி, குமரன், காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் தனுசு, இளையராஜா, சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன், மீனவர் அணி காங்கேயன், சேவாதள தலைவர் வீரா, ஊடக பிரிவு தலைவர் ஆயி சேகர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவு ஜெயபால், திருவேங்கடம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, நடராஜன் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி தலைவர் லட்சுமிபதி, புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட, வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு பிறந்தநாள் கொண்டாடிய பிரதீஷ் இருதயராஜுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும்
பிரதீஷ் இருதயராஜ் நண்பர்கள் மற்றும் பிறந்தநாள் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை மாநில கபடி சங்கம் அனுமதியோடு மாபெரும் கபடி திருவிழா வில்லியனூர் பகுதியில் 3 நாட்கள் நடைபெற உள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 2019ஆம் ஆண்டு நாட்டு மக்களின் ஆரோக்கியம், இளைஞர்களின் விளையாட்டு திறன் மேம்படுத்துதல் போன்றவைக்காக பிட் இந்தியா மூவ்மெண்ட் எனும் மாபெரும் இயக்கத்தை இந்திய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கினார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியை தொடர்ந்து புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாளை ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17ஆம் தேதிகளில் வில்லியனூர் பகுதியில் நமோ ப்ரோ கபடி போட்டி நடைபெற உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக மொத்த பரிசு தொகை கோப்பையுடன் 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. ஆடவர் மற்றும் மகளிர் வீராங்கனைகள் சுமார் 1500 வீரர்கள் பங்கேற்கின்றனர். உருளையன்பேட்டை தொகுதி உப்பனாறு வாய்க்காலையொட்டியுள்ள வீடுகளில் மழைநீர் செல்லாத வண்ணம் இருக்க அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காமராஜர் சாலை, மறைமலை அடிகள் சாலைக்கு இடைப்பட்ட உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் நடைபெற்று வருகிறது. பணிகளை மேற்கொள்ள வாய்க்காலில் வேலை செய்வதற்கு ஏதுவாக மண் கொட்டி பாதை அமைக்கப்பட்டு அதன் மூலம் கட்டுமான பணிக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. மேலும் மறைமலை அடிகள் சாலையில் உப்பனாறு வாய்க்கால் இணைப்பு பகுதியில் சாலையை இணைப்பதற்காக ஆழ்துளை கான்கிரீட் பீம்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த கான்கிரீட் பீம்கள் அமைப்பதன் மூலம் மழை காலங்களில் உப்பனாறு வாய்க்காலில் அதிக அளவில் மழை நீர் கரை புரண்டு ஓடும் பொழுது ஆழ்துளை மூலம் அமைக்கப்பட்டுள்ள கான்கிரீட் பீம்கள் மழைநீரின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்துவது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தடுத்து நிறுத்தும் மழைநீர் அருகில் உள்ள கென்னடி நகர், சுப்பராய பிள்ளை சத்திரம், பூங்குளம் மற்றும் கோவிந்தசாலை போன்ற உப்பனாறு வாய்க்காலை ஒட்டியுள்ள பகுதிகளில் வெள்ளக்காடாக மாறிவிடுகிறது. இதனால் மேற்கண்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களது உடைமைகளை இழந்து வருகின்றனர். மழை காலங்களில் மழைநீர் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் புகாமல் கடலில் சென்று கலப்பதற்கு ஏதுவாக சாலை அமைக்கும் பணியை மேற்கொள்ளுமாறு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு அதிகாரிகளும் மற்றும் ஒப்பந்ததாரர்களும் அந்த பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் உடனிருந்தனர். காரைக்காலில் மந்தி பிரியாணி சாப்பிட்ட கூலிப்பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தமிழ் திரைப்பட உலகில் பிரபல இயக்குனராக வலம் வருபவர் லோகேஷ் கனகராஜ். அவர் இயக்கிய ரஜினி நடித்த கூலிப்படம் வெளிவந்துள்ள நிலையில் லோகேஷ் கனகராஜ் கோவில் கோவிலாக சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார். அந்த வகையில் காரைக்கால் வழியாக வந்தபோது காரைக்காலில் உள்ள பிரபலமான பைத்தல் மந்தி பிரியாணி ஹோட்டலில் தனது கேமராமேன் மற்றும் நண்பர்களுடன் சென்று மந்தி பிரியாணி சாப்பிட்டார். லோகேஷ் கனகராஜ் காரைக்கால் வந்த தகவல் அறிந்த அவரது ரசிகர்கள் ஹோட்டல் முன்பு குவிந்து அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ரசிகர்கள் கூட்டம் அதிக அளவில் கூடியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 26வது உலக இளையோர் தினத்தை முன்னிட்டு கலை ரத்னா வித்யாஸ்ரீ வினிதா ரமேஷ் கல்வி, இளையோர் நலம், வேலை வாய்ப்பு மற்றும் சமுதாய வளர்ச்சிக்கான விழிப்புணர்வை வலியுறுத்தி 8 மணி நேர தொடர் தனிநபர் வினாடி வினா நிகழ்த்தி ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். புதுச்சேரியில் 26வது உலக இளையோர் தினத்தை முன்னிட்டு இளைஞர்களின் நல்வாழ்வுக்காகவும் நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்காகவும் சுற்றுப்புற சூழல், மத நல்லிணக்கம், குழந்தைகளின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற வகையில் நடைபெற்ற தனிநபர் உலக சாதனை நிகழ்வு புதுச்சேரி மூலக்குளம் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. மாணவ மாணவிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு 8 மணி நேரம் இடைவிடாமல் பதிலளித்து புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் தொகுப்பாளினி கலை ரத்னா வித்யஸ்ரீ வினிதா ரமேஷ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார். ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற வினிதா ரமேஷுக்கு ஈச் உலக சாதனை அமைப்பின் நிறுவனர் டாக்டர் தமிழ்வாணன் கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வியாளர்கள், சாதனையாளர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக உலக சாதனைக்கான விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரியின் புனித தன்மையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டுமெனில் புதுச்சேரியில் அனைத்து ரெஸ்டோ பார்களையும் உடனடியாக மூட வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ரெஸ்டோ பாரில் கல்லூரி மாணவர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதும் மற்றொருவர் படுகாயம் அடைந்திருப்பதும் வருத்தத்திற்குரியது என்றும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் ரெஸ்டோ பார்களை திறந்தால்
இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கும் என்று இந்த பார்களை திறக்கும் போதே புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் அரசை எச்சரித்ததாகவும், இப்படிப்பட்ட பார்களை திறக்க வேண்டாம் என்று வலியுறுத்தியது என்றும், முதலமைச்சர் அதனை உதாசீனப்படுத்தி விட்டதாகவும், ரெஸ்டோ பார்கள் ஆரம்பித்த நாளில் இருந்து இன்று வரை நிகழ்ந்துள்ள குற்றப்புள்ளி விவரங்களை பார்த்தால் இதன் உண்மை புரியும் என்றும், ஏற்கனவே 2 கொலைகள், பல அடிதடி, சண்டை, பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வது போன்ற நிகழ்வுகள் நடந்துள்ளதாகவும், சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கும் அரசு வருவாய் ஈட்டுவதற்கும் அரசு எந்த ஆலோசனையையும் கேட்காமல் ரெஸ்டோ பார்களை திறந்ததாகவும், அது மட்டுமல்லாமல் வேண்டாம் என்று சொன்னபோது மக்கள் தொகை உயர்வுக்கு ஏற்ப ரெஸ்டோ பார்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படும் என்ற புதிய தத்துவத்தை கடைபிடித்த முதலமைச்சர் ரெஸ்டோ பார் திறப்பதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று கூறியதாகவும், பலரிடமும் கையூட்டு பெற்றுக்கொண்டு விதிமீறல்கள் அனுமதிக்கப்படுவதாகவும், லஞ்சம் வாங்குபவர்களை தண்டிப்போம் என்று சொல்லப்படுவதாகவும், ஆனால் கீழ்மட்ட அதிகாரிகள் கையூற்று பெற்ற பணத்தை தண்டிக்க இருக்கும் நபருக்கு வழக்கமாக மாமூலாக கொடுப்பதாக சொல்லப்படுவதாகவும், இப்படிப்பட்ட கொடூரமான கொலை நடந்தது பற்றி கலால் துறை அமைச்சரும் காவல்துறை அமைச்சரும் ஒரு விளக்கம் அளித்து வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றும், இந்த நிகழ்விற்கு பிறகு 13 ரெஸ்டோ பார்கள் விதிமுறைகளை மீறியதற்காக மூடப்பட்டுள்ளதாகவும், இதனை ஏன் முன்பே செய்யவில்லை என்றும் அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். முத்தியால்பேட்டை திருவிழா V3 பிரச்சாரம் ஆட்டோ ராலியுடன் மிக பிரம்மாண்டமாக தொடங்கியது. முத்தியால்பேட்டை திருவிழா V3 நிகழ்ச்சிக்கான பிரச்சாரம் இன்று வித்தியாசமாக துவங்கியது. ராஜா சந்துரு தலைமையில் 100 ஆட்டோக்கள் ஒரே நேரத்தில் புறப்பட்டு முத்தியால்பேட்டை முழுவதும் சுற்றி விழா அறிவிப்பை மக்களிடம் கொண்டு சென்றனர். இவ்விழா வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 2025 அன்று மாலை 3 மணிக்கு நடைபெற உள்ளது. இசை, நடனம், ஓவியம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. தங்கள் திறமையை வெளிப்படுத்த, மகிழ்ச்சியை பகிர அனைவரும் குடும்பத்தோடு வர வேண்டும் என ராஜா சந்துரு அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாள் வருகிற 18ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு AFT சாலையில் 1000 பேருக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்று மாலை முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. மேலும் முருங்கப்பாக்கத்தில் உள்ள ஜுவாலா இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாஸ்கர் அவர்களின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பாஸ்கர் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். தொண்டமாநத்தம் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் ஆலய தேரோட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தேரை வடப்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தொண்டமாநத்தம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவிலின் தேர் திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து விழாவிற்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் விழாவில் தொண்டமாநத்தம் காங்கிரஸ் தலைவர் குமார், மனோகரன், மோகன், சேகர், தானியா, வெங்கடேசன், மேற்கு மாவட்ட தலைவர் பாபு, ராமதாஸ், ராஜசேகரன், ஜெயம், முருகன், பாலு, தமிழ், சாரதி, புளியந்தோப்பை சேர்ந்த ஆறுமுகம், மோகன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.